அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையினால நம்ம ரபியுல் அவல் மாதம் முழுவதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளையும் அவர்களுடைய சிறப்புகளையும் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை சில புகைப்படங்களின் மூலமாக உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் எளிய முறையில நம்ம தெளிவுபடுத்திட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதன் அடிப்படையில நேத்து நபியுடைய இளமை பருவத்தை நம்ம பார்த்தோம். 12 வயதுல இருந்து 25 வயது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 25 வயதுல இருந்து 35 வயது வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னென்ன சிறந்த விஷயங்கள், மறக்க முடியாத சில சம்பவங்கள் நடந்ததை நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த பிக்சரின் மூலம் நம்ம இன்னைக்கு தெளிவுபடுத்த போறோம். முதல்ல இது என்ன இருக்குது? ஒரு ஃபேமிலி ட்ரீ, ஒரு குடும்பம் உணர்த்தக்கூடிய ஒரு மரம். சரிங்களா? சரி, இந்த மரத்துல பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம என்ன எழுதியிருக்கோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? மொத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை குழந்தைங்க பிறந்துச்சு? 7 குழந்தைங்க பிறந்துச்சு. ஆண் குழந்தைகள் எத்தனை? பெண் குழந்தைங்க? சரி, அல்ஹம்துலில்லாஹ். பேர் கேட்டா சொல்லிடுவோமா? சொல்லுங்க, பெண் குழந்தைகளுடைய பேர் சொல்லுங்க. ஜைனப், இவங்க எல்லாரையும் நம்ம என்ன சொல்லணும்? ரதி சொல்லாம நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. சரிங்களா? ரதியல்லாஹு அன்ஹு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? அதனால அந்த காலத்துல சஹாபிய பெண்களா சஹாபிய ஆண்களா வாழ்ந்ததுனால நம்ம ரதியல்லாஹு அன்ஹு கண்டிப்பா சேர்த்து சொல்லணும். ஓகே, ஹைர். இப்ப 4 பெண் குழந்தைகள். எத்தனை ஆண் குழந்தைங்க? பேர் என்ன? சரி, இப்போ இந்த ட்ரீல என்ன கொடுத்துருக்கோம், இந்த மரத்துல என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த 7 குழந்தைகளுடைய பேரை நம்ம இதுல எழுதியிருக்கோம். அதுல முதல் மனைவி யாரு? ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா. நம்ம பார்த்தோம் இல்லையா நேத்தே? ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 40 வயது இருக்கும்போது ரசூலுல்லாஹ்வுக்கு 25 வயது இருக்கும்போது 2 பேருக்கு திருமணம் நடந்துச்சு. இவங்க 2 பேரும் மூலியமாக பிறந்த ஆண் குழந்தைங்க 2 பேரு தான், 3 பேர் கிடையாது. எத்தனை பேரு? 2 பேர். அதனாலதான் இந்த கிளைய பாத்தீங்களா? இந்த கிளையில இதுக்குள்ள காசிம் அப்துல்லா அப்படின்ட்டு நமக்கு பெயர் எழுதப்பட்டிருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பேரு ரசூலுல்லாஹ்க்கு பிறந்த முதல் குழந்தை என்னவா? காசி. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த அரபு மக்கள் எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? அபுல் காசிம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அபுனா தந்தை. அப்ப காசிமுடைய தந்தையே அப்படின்னு தான் என்ன செய்வாங்களாம்? கூப்பிட ஆரம்பிப்பாங்களாம். அந்த அரபு மக்களுக்கான ஒரு சின்ன ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா தந்தை பெயர் சொல்லிதான் அழைப்பாங்க. உதாரணமா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. அவங்களுடைய தந்தை பேர் யாருக்கு தெரியும்? யார் ஆயிஷா அம்மாவுடைய தந்தை பேர் என்ன? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்பனா எப்படி கூப்பிடுவாங்கன்னா ஆயிஷா பின்த் அபூபக்கர். இப்ப ஃபாத்திமா அம்மா இருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஃபாத்திமா. இப்ப ஃபாத்திமா அம்மாவை கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுவாங்களாம்? ஃபாத்திமா பின்த் முஹம்மத் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தந்தை பேர் சொல்லிதான் இன்னாரே அப்படின்னு அழைப்பாங்க. அதே போல அவங்களுடைய மகள் உம்மு சலமா, அபு சலமா, அபு தொல்ஹா, உம்மு தொல்ஹா. என்ன அர்த்தம்? தொல்ஹாவுடைய தாயே, தொல்ஹாவுடைய தந்தையே அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதன் அர்த்தத்துல அபுல் காசிம் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேர் வந்துச்சு. ஓகே, ஹைர். இதுல ஹதிஜாமாவுக்கு பிறந்த அவங்க மூலியமா பிறந்தவங்க 2 ஆண் குழந்தைங்க, 4 பெண் குழந்தைங்க. புரியுதுங்களா? மொத்தம் ஹதிஜாமாவுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறந்த குழந்தைங்களை மொத்தம் எத்தனை? 6 தான். புரியுதுங்களா? 7 கிடையாது, 6. அவங்க பெண் பிள்ளைங்க ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க 4 பேரும் ஹதிஜா அம்மாவுக்கு பிறந்தாங்க. சரி, இந்த இப்ராஹிம் யாருக்கு பிறந்தாங்க அப்படின்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடைசியாக ஒரு திருமணம் நடந்துச்சு ஒரு அடிமை பெண் மூலம். அவங்க பேர் தான் மாரியத்துல் கிபித்தியா. சரிங்களா? அந்த பெண்ணுடைய பேர் என்ன? மாரியத்துல் கிபித்தியா. கிபித்தி கூட்டத்தை சார்ந்ததுனால இந்த அடைமொழியோடு அந்த பேர் சொல்லப்படுது. இவங்க மூலியமா தான் இப்ராஹிம் பிறந்தாங்க. இந்த இப்ராஹிம நம்ம சொன்ன உடனே என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா இப்ராஹிம் இவங்க பிறந்து ஒரு 1.5 வயது 2 வயதுக்கு பக்கத்துல வரும்பொழுதுதான் இப்ராஹிம் இறந்து போயிடுவாங்க. அதை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகுவாங்க. அதை பார்த்த குறைஷிகள் சில மக்கள் பேச ஆரம்பிப்பாங்க, ஆஹா அவ்வளவுதான், இந்த ரசூலுல்லாஹ்வுக்கு சந்ததியே இல்லாம போயிடுச்சு, முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பாங்க. அந்த நாள் பாத்தீங்கன்னா சூரிய கிரகணம் ஏற்பட்டுரும். நான் முன்னே சொல்லியிருக்கேன் இல்லையா? சூரிய கிரகணம் ஏற்பட்டதுனால இப்ராஹிம் இறந்ததுனால தான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யாருடைய இறப்புக்கோ யாருடைய பிறப்புக்கோ என்ன செய்யாதான்?
இந்த மாதிரி சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வராது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாமே, இப்ப யாராவது உள்ள நுழையிறாங்க, இப்ப மதரசாக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே நுழையும் போது டக்குன்னு கரண்ட் போயிடுச்சு நினைச்சுக்கோ, நம்ம என்ன சொல்லுவோம்? நீ வந்ததுனாலதான் அப்படியா போச்சு, இல்ல இல்ல அப்படி சொல்லக்கூடாது. சரிங்களா? யாரையுமே அப்படி சொல்லவே கூடாது. நீ அத இப்படி சொல்லுவாங்க பெரியவங்க, இப்படி சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னு நினைச்சுக்கோங்களேன், வீட்டுல யாராவது வயசானவங்க இறந்து போயிடுவாங்க, இது பிறந்ததும் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி ஒரு பிறப்பிற்கோ இறப்பிற்கோ அல்லாஹு தாலா எதையுமே ஏற்படுத்துறது கிடையாது. பிறப்பும் இறப்பும் இயற்கையான ஒண்ணு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால இன்ஷா அல்லாஹ் இது எதுக்காக சொல்ல வந்தா, இப்ராஹிம் என்று சொன்ன உடனே நமக்கு இந்த விஷயங்கள் ஞாபகம் வரணும். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதிஜாமாவோடு பிறந்த குழந்தைகள் 2 ஆண் குழந்தைங்க, 4 பெண் குழந்தைங்க. மாரியத்துல் கிபித்தியாவோடு பிறந்தவங்க ஒரே ஒரு இப்ராஹிம். இதுல இன்னொரு விஷயமும் நீங்க தெரிஞ்சுக்கிறணும். ரசூலுல்லாவுக்கு எத்தனாவது வயதுல நபித்துவம் பட்டம் கிடைச்சிச்சு? 40. நல்ல கிளியரா வரலாற புரிஞ்சுக்கிறணும். 40 வயசுக்கு முன்னாடி அப்படின்னா என்னது? இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி, நபியாக அவங்க செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி 3 ஆண் குழந்தைகளையும் இறந்துட்டாங்க. புரியுதுங்களா? நபித்துவத்திற்கு முன்னாடியே ஆண் குழந்தைங்க எத்தனை பேர் இறந்துட்டாங்க? 3 பேருமே இறந்துட்டாங்க. 4வது அடுத்து 4 பெண் குழந்தைங்க எப்ப இறந்தாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் பட்டம் கிடைச்சதுக்கு அப்புறம் 40 வயசுக்கு மேலதான் எல்லாத்துக்குமே திருமணம் ஆயிடுச்சு. இந்த 4 பேருக்குமே திருமணம் ஆயிடுச்சு. அதுல ரசூல்லா உயிரோடு இருக்கும் பொழுது இந்த 3 பேர் இறந்துட்டாங்க. யார் யாரு? ஜைனப் அம்மா, ருக்கையா அம்மா, உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹுன்ன, இந்த 3 பேருமே இறந்துட்டாங்க. ஃபாத்திமா அம்மா எப்ப இறந்தாங்க? ரசூல்லா இறந்த பின்னாடி 6 மாசத்துக்கு அப்புறம் தான் இறந்தாங்க. ஆக இந்த 7 பேரு எப்ப இறந்தாங்க, எப்ப பிறந்தாங்க, யார் மூலியமாக பிறந்தாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செஞ்சுக்கிறணும்? தெரிஞ்சுக்கிறணும். அதனால தான் இந்த ஃபேமிலி ட்ரீ போட்டு உங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அடுத்து இன்ஷா அல்லாஹ் இது என்ன புகைப்படம் இருக்கு? பிக்சர் காபா. 2 காபா கொடுத்துருக்கோம்ல, இந்த காபாவுக்கும் இந்த காபாவுக்கும் அழகான ஒரு வித்தியாசம் இருக்குது பாத்தீங்களா? இது என்னன்னா, 35 வயசு ஆயிடுச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஆனதுக்கு அப்புறம் காபாவை செப்பனிடும் பணி துவங்குது. அப்படிதானே? காபா அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் யார் காபாவை கட்டினாங்க தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல இருந்து காபா இருந்துச்சுதான். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைக்கும் போதே ஃபர்ஸ்ட் நடு புள்ளியா அல்லாஹு தஆலா காபாவை படைச்சிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு முன்னாடி, மனிதர்கள் படைக்கிறதுக்கு முன்னாடி காபாவை மலக்குமார்கள் வலம் வந்தாங்க, தவாஃப் பண்ணாங்களாம். சுபஹானல்லாஹ். அப்ப அதுக்கு பின்னாடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல எல்லாம் வெள்ள பிரளயம் நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு பெரிய தண்ணி வந்து இது எல்லாத்தையும் அடிச்சிடுச்சு. அந்த கஅபா இல்லாத இடமே தெரியாம போயிடுச்சு. அதுக்கு பின்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே நமக்கு எந்த நோன்பு ஞாபகம் வரணும்? ஹஜ் பெருநாள். ஹஜ் பெருநாள் அதாவது குர்பானி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே ஹஜ், குர்பானி, பக்ரீத் பண்டிகை இருக்குல்ல, அது எல்லாமே ஞாபகம் வரணும் நமக்கு. அப்ப அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த கஅபாவை கட்டுனாங்க. அதுக்கு பின்னாடி இந்த கஅபா இப்படிதான் இருந்துச்சு ரொம்ப நாளா. புரியுதுங்களா? அப்ப ரசூலுல்லாஹ்க்கு 35 வயசு ஆகுது. இந்த கஅபா மேல அந்த குறைஷிகள்னா புரியுதுங்களா? அல்லாஹுவையும் அந்த சிலையை வணங்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, இஸ்லாத்தை ஏற்காதவங்களா இருந்தாலும் சரி, கஅபா மேல பயங்கரமான லவ், பயங்கரமான காதல். எந்த அளவுக்கு அப்படின்னா, அந்த கஅபாவை விட்டுட்டு வெளியூருக்கு வியாபாரத்துக்கு போனாங்கன்னு நினைச்சுக்கோ, அந்த கஅபா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கல் எடுத்து ஜோப்புக்குள்ள போட்டுக்குருவாங்களாம். போட்டுட்டு கஅபா ஞாபகம் வந்துருச்சுன்னா அந்த கல்லை வச்சுட்டு என்ன செய்வாங்க? சுத்துவாங்க. கல்லும் கிடைக்கலன்னு நினைச்சுக்கோங்க, அவங்களுக்கு தவாஃப் பண்ணாம இருக்க முடியாது. அந்த கஅபாவை சுத்தி சுத்தி அதுலயே மோகம் கொண்டதுனால, நாம ஒரு 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 இடத்துல உட்கார்ந்து ஆட்டுல இருந்து பால் கறந்து அந்த மண்ணுல குழப்பி அந்த மண்ணை கஅபா மாதிரி கொஞ்சம் செஞ்சு என்ன செய்வாங்களாம்? சுத்துவாங்க, தவாஃப் பண்ணுவாங்க. சுபஹானல்லாஹ். சரி, இது எதுக்காக சொல்லுவாங்க? அந்த கஅபா அவ்வளவு ஒரு ஆர்வமா இருந்துச்சு அரபு மக்களுக்கு. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, கஅபா நாள் ஆக ஆக கொஞ்சம் பழுதாக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் செவரு அரிச்சு போயிடுச்சு. இன்னொரு அம்மா என்ன செய்யணும் தெரியுமா? கஅபாவுக்கு வந்து அப்படியே பூஜை போடுங்கிற பேர்ல அப்படியே சாம்பிராணி புகையை போட்டு அந்த கஅபாவுடைய ஒரு சுவரை கரிக்கிறோம். இப்ப இப்படி எல்லாம் இருக்கும்போது அந்த குறைஷி மக்கள் என்ன செய்யறாங்க, சரி கஅபாவை நம்ம புதுசா செப்பனிடுவோம், புதுப்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அவங்க பொருளாதாரத்தை திரட்டுறாங்க. அதாவது காசு எல்லாத்தையும் வசூல் பண்றாங்க. ஆனா எப்படிப்பட்ட காசா இருக்கணுமா? திருடி இருக்க கூடாது, பொய் சொல்லி வியாபாரம் செஞ்சு சம்பாரிச்சிருக்க கூடாது, வட்டி வாங்கின காசா இருந்திருக்க கூடாது. இது எதுவுமே இல்லாம பியூர் காசை வச்சு அந்த கஅபாவை புதுசா கட்ட ஆரம்பிக்கிறாங்க.
கட்ட ஆரம்பிச்ச உடனே ஒரு கஅபாவுக்கு 4 மூலைகள் இருக்குது இல்ல, அந்த 4 மூலைகளும் ஒவ்வொரு கூட்டத்தார், அதாவது குறைஷி ஒரு பக்கம், இங்கிட்டு ஒரு கூட்டத்தார் கட்டுவாங்க, இங்கிட்டு அப்படி 4 பேரும் ஒவ்வொன்றா கட்ட ஆரம்பிக்கிறாங்க. கட்ட ஆரம்பிச்சா அதுக்கடுத்து ஒரு சிறிய ஒரு ஃபித்னா, ஒரு குழப்பம், ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஹஜருல் அஸ்வத் கல் வைப்பதுல பிரச்சனை வருது. ஏன்னா இந்த ஹஜருல் அஸ்வத் கல் அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஞாபகம் வரணும் நமக்கு? இந்த கல் எங்க இருந்து கிடைச்சிச்சு? சொர்க்கத்து கல்லுப்பா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சொர்க்கத்துல இருந்து இறக்குனான் இல்லையா, அப்போது அந்த கல்லை என்ன செஞ்சுட்டு அல்லாஹு தாலா சேர்த்து இறக்குனானா. சொர்க்கத்துடைய ஒரு கல் இந்த கல்லை தவிர எதுவுமே கிடையாது. அதனால இந்த கல் அவ்வளவு ஒரு மதிப்பு மிக்கதா இருந்ததுனால அந்த 4 கூட்டத்தார்கள் இருந்தாங்கல்ல, ஒவ்வொரு பக்கமும் கஅபா கட்டிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க சொல்லுவாங்களா, நாங்க தான் உயர்ந்தவங்க, உயர்ந்த ஜாதி, நாங்க தான் இந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை அந்த கஅபாவுல ஒட்டி வைப்போம் அப்படின்ட்டு ஒரே சண்டை. அப்ப என்ன செய்யறாங்க, குறைசி தலைவர்கள் சொல்றாங்க, ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? காலையில விடியட்டும், அதிகாலை விடியட்டும், இந்த கஅபாவுக்குள்ள யாரு ஃபர்ஸ்ட் நுழையிறாங்களோ அவங்க என்ன தீர்ப்பு சொல்றாங்களோ அதை நம்ம ஏத்துக்குருவோம் அப்படின்னு சொன்ன உடனே காலையில ஆகுது. ஃபர்ஸ்டா யார் வராங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆச்சரியமா இருக்குது. அப்ப அந்த தலைவர்கள்லாம் பேசுகிறாங்க, ஓ, முஹம்மதை போல நேர்மையானவர் யாருமே கிடையாது. ஏன்னா அல்லாஹுடைய தூதருக்கு அழகான 2 பேர் சூட்டினாங்க அந்த மக்கள், அல் அமீன் அஸ்வாதிக், உண்மையாளர், நேர்மையாளர், நம்பிக்கையாளர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேர் சூட்டப்படுது. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அழகான தீர்வு கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்பயே எந்த அளவுக்கு ஒரு மனிதர்களுடைய அவங்களுக்கு மத்தியில ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் ஒரு ஆணிவேரா இருந்திருக்கிறாங்க. என்ன செய்யறாங்க, யாரும் சண்டை போடாதீங்க, ஒரு பெரிய போர்வை எடுத்துட்டு வாங்க, போர்வையை நல்லா விரிங்க, இது கொடுத்துருக்கோம் இல்லையா ஒரு பெட்ஷீட், அந்த பெட்ஷீட்ல 4 கூட்டத்தாருடைய தலைவர்கள் வாங்க, நடுவுல ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல வைங்க. வச்ச உடனே 4 பேர் எல்லாம் என்ன செய்யுங்க, தூக்குங்க. தூக்கிட்டு நம்ம என்ன செய்ய போறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்களா, அவங்களுடைய கரத்தை கொண்டு, ஏன்னா 4 பேர் எல்லாரும், அது என்ன புரியுது, எல்லாரும் இதுல நாங்க பங்கெடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு மன திருப்தி இருக்குல்ல, அதனால எடுத்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரத்தினால் இந்த ருக்னே யமான் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல பொருத்திடுறாங்க. சுப்ஹானல்லாஹ். அன்னைக்கு மட்டும் இந்த பிரச்சனைய ரசூலுல்லாஹ் தீக்கல நினைச்சுக்கோங்களேன், கஅபாவை அவங்க இஷ்டத்துக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, கெட்டிருப்பாங்க, பாதியில முடிச்சிருப்பாங்க, இல்ல எதுவுமே வேண்டாம், நீ ஒண்ணுமே இல்லாம கூட என்ன செஞ்சிருக்கலாம், ஆக்கியிருக்கலாம், இருக்கிறதே இருக்கட்டும், நாங்க இதை வச்சு நாங்க வணங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனைகளை ஏற்படும். கஅபா இப்படி இருந்த கஅபாவை இந்த அளவுக்கு ஆக்குனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான ஒரு தீர்வை கொடுத்ததின் காரணமாகத்தான். இது 35 வயசுல அவங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவமா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டோம். ஒரு ஃபேமிலி ட்ரீயை பத்தி, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த குடும்பத்துடைய ஒரு சின்ன வரலாறுகளை பார்த்தோம். கஅபாவை எப்படி செட் பண்ணிட்டாங்க, அந்த கஅபால எழுது அந்த ஹஜ்ருல் அஸ்வத் பிரச்சனையை ரசூலுல்லாஹ் எப்படி தீர்த்தாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்களை 25 to 35 வயசு வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த சம்பவங்கள் தான் ரொம்ப பிரபலமான ஒரு சம்பவம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, புரிஞ்சிருச்சா? அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாள் தொடரும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.